ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆர்ஜே ஆனந்தி. இன்னொன்று வந்து யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ரிசல்ட் வந்து வரல. இன்னும் நிறைய பேர் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்தால் நான் சொல்ல போகிறேன். வரல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஆர்ஜே ஆனந்தி மட்டும்தான். பட் 2 பேரை ஒன்றா சேவ் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்று வந்து ஆர்ஜே ஆனந்திங்கிறது கன்ஃபார்ம்டு. இன்னொன்று வந்து யார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வந்து வெளி வரல. பட் ஃபர்ஸ்ட் சேவ்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு சரியான சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு டைம் கூட அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஏஞ்சலாவும் சரி டெவிலாவும் சரி உணராத 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சௌந்தர்யாவும் சரி ஜாக்லினும் சரி. ஸோ இவங்களை கண்டிப்பாக ரோஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சாப்பாடு இருக்குல்ல, அவங்களுக்கு அனுப்பப்பட்ட சாப்பாடு அதையும் வந்து சாப்பிடாம உப்பு போட்டு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி வம்பா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மொத்தமாக சேர்ந்து வாயை மூடுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டைல் இருக்குல்ல ஒன்று, அந்த ஆங்கிளில் ட்ரைவ் பண்ணி 2 பேரையும் வந்து அள வச்சு வேறு லெவலில் கண் கலங்கி ஜாக்லின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி நின்றுச்சான். என்ன கண்ணில் தண்ணி வச்சுண்டாய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போல தெரியுது. சௌந்தர்யாக்கும் அதே மாதிரி ஹெவியான ரோஸ்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேரையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பட்டுக்கு போட்டு அடி வெளுத்து விட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கடைசி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரையும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது அப்படிங்கிறது மடத்தனமான விஷயமா நான் பார்க்குறேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்துருக்கனால இவங்களால அவங்க ஆட்டம் போச்சுன்னு சொல்லி அவங்க ரசிகர்களும், அவங்களால இவங்க ஆட்டம் போச்சு இவங்க ரசிகர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது 2 பேரையும் சேவ் பண்ணால் அப்போ நம்ம ஆட்டம் பிடிச்சிருக்கு போல தெரியுது. அப்போ நம்ம ஏஞ்சல் டெவிலாக தான் ஒழுங்காக பண்ணல. மற்றபடி மக்கள் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத 2 பேரும் வந்து இது பண்ணி இன்னும் கோவா கேங்கை நல்லா வந்து டைமென்ஷனில் மாற்றுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அந்தந்த வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் சேதுபதி அவர்களே தவறு இழைத்து விட்டீர்கள். ஸோ 2 பேரையும் சேவ் பண்ணது தப்பு. முத்துக்குமரன் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இந்த 2 சண்டை மார்னிங் வந்து நடந்துச்சு. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முத்துவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் அது வந்து சப்ப சண்டைங்க, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படின்ற மாதிரி. அதாவது சாப்பாடு வந்துச்சுல்ல, அதை பற்றி சௌந்தர்யா ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க ராயன் கிட்ட. அப்போ வந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்கியா, உனக்கு தான் சாப்பாடு வந்துருச்சுல அப்படின்ற மாதிரி வந்து முத்துக்குமரன் கமெண்ட் அடிக்கிறார். சரியா? அப்போ ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் வந்துட்டு நீ எதுக்கு சொல்கிற இப்போ வந்து அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது முத்துக்குமரன் கேட்குறாரு, நீ எதுக்கு இப்போ வரைஞ்சிக்கிட்டு வர, நான் அவனை தானே சொல்லிட்டு இருக்கேன், அவள் பேசிட்டான், அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ பேச விட மாட்டேன், நீ மட்டும் வந்துட்டு இருக்கேன்னொடனே ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, அப்போ நீ மட்டும் சாட்சினா ஏதாவது பேசும்போது வந்து சரன்னு வரல உள்ள, அதே மாதிரி தான் இது அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள கலாய்க்கிறாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க 2 பேரும் ஆனால் இனிஷியலாக கோவமாக இருந்துட்டு அப்புறம் வந்து மூஞ்சி மாறி 2 பேருமே வந்து அவங்கவுங்க சிரிச்சுக்கிறாங்க. பாவிகளா, இதுக்காக இவ்வளோ தூரமாக மூச்சு பிடிச்சி சண்டை போட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோவா கேங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்றதுனால இந்த சைடு வந்து முத்துக்குமரன் ஒரு கேங் வச்சுருந்தாலும் அவங்க 3 பேரையும் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இல்லை, அவங்கவுங்க தனித்தனியாக விளையாடுறாங்க. முத்துக்குமரன் தப்பு பண்ணால் சாச்சனா தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லுது, மஞ்சளி தப்பு பண்ணால் முத்துக்குமரன் சொல்லுது, முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா தவறுகளை சுட்டி காட்டுறாரு. இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கேங் வந்து அப்படி இல்லை, ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. எது செஞ்சாலும் கரெக்டு, எவனாவது தப்பு செஞ்சானா போய் நிற்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா? இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த கோவா கேங் எல்லாருமே அங்கே குரூப் இதாக இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ எப்படி ஜெஃப்ரி கேப்டனாக போட்டிருப்பான், எல்லாம் சேர்ந்து ஜெஃப்ரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தள்ளி போட முடியாதா, நீ கோவா கேங்கில் இருக்கன்ட்டு, கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஆமாம் தானேன்ற மாதிரி விஜய் சேதுபதி ஸ்டைலில் கேட்கணும். சரியா? அடுத்து இன்னொன்று சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியை பற்றி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது மூஞ்சி மேலே சொன்னால் அவங்க ஒரு நல்ல பிளேயராக இருப்பாங்க. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க பிளேயராக ஆட முடியலையோ சௌந்தர்யாவுக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நல்ல பிளேயர், நல்ல அனலைசிங் இருக்குது, நல்லாவும் வந்து சில நேரங்கள் பேசுகிறாங்க. அந்த மார்க்கிங் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா நல்ல பிளேயர் தான். என்னன்னா ஜெஃப்ரி அனலைஸ் பண்ணுறாங்க. ஜெஃப்ரி வந்து ஒரு வட்டம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா டீ குடிச்சிட்டான் காலைல. பவி வந்து அப்போ தான் ஏஞ்சி தூங்கின்னு சொல்கிறாங்க. உடனே இன்னொரு டீ போட சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன கனெக்ட் பண்ணுறாங்கன்னா தர்ஷிகாவும் அப்போ அப்படி தானே, இப்போ நீ மட்டும் ரூல்ஸ் மீறி டீ குடிக்கிற 2 டீ, நைட்டும் பாலை குடிச்சிட்டிங்க, ஸோ காலையிலையும் டீ குடிச்சிங்க, இப்போ திருப்பி வந்து பவித்ரா போட சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் மட்டும் ரூல்ஸ் பிரேக் பண்ணி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் தர்ஷிகா ஒரு ரூல் பிரேக் பண்ணதுக்கு நீ போய் பயங்கரமாக போய் அந்த படத்தை என்னுடைய படத்தை எடுங்க, இமேஜ் எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ அது தப்புனா இதுவும் தப்பு தானே சொல்லி ஜெஃப்ரிகிட்ட கேட்குறாங்க. அதாவது சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஜெஃப்ரியை பற்றி. நான் என்ன சொல்கிறேன், ஜெஃப்ரிகிட்ட அதை நேராக கேளுங்க, எதுக்கு கேங்கு கோவா கேங்கு, மங்கு கேங்கு, கில்மா கேங்குன்ட்டு. சௌந்தர்யா இதனால தான் லாஸ் பண்ணுறீங்க உங்கள் கேமை, நல்லா அனலைஸ் பண்ணாலும் போய் மூஞ்சி நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.